வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நாள் வெக்கேஷனுக்காக நாங்கள் ஊருக்கு கிளம்பியிருக்கோம். வழக்கம் போல் இல்லாமல் பேக்கிங், ஷாப்பிங், கிச்சன் க்ளீன் பண்ணுறது எல்லாமே புது மாற்றங்களோட டீட்டெயிலாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். நாங்கள் ஏப்ரல் 26 ஊருக்கு கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி 3 நாள், அந்த 3 நாளில் தான் நான் எல்லா வேலையும் பார்த்து முடித்தேன். நான் என்ன ஆர்டரில் செஞ்சேனோ அதே ஆர்டரில் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். எவ்வளோ குஷி பாருங்கள், டிக்கெட் போட்டாச்சுன்னு சொன்னதுமே. அதை விட 2 மடங்கு சந்தோஷம் இந்த கேமராவுக்கு பின்னாடி நிற்கிறேன் பாருங்கள். எனக்கு தான் அப்படியே பல்பு மாதிரி பிரைட்டாக இருந்தேன். எப்படா வெக்கேஷன் வரும், ஸ்கூல் லீவ் வரும், ஊருக்கு போகலாம்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். 2 பசங்களையும் ஸ்கூல் அனுப்பிட்டு குட்டிமாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் தனியாக மேனேஜ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்லாம். ஸோ அதில் பிள்ளையை தனியாக வளர்த்துப்பார் அப்படிங்கிறதையும் என்னை பொறுத்த வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் இப்போ 3வது குழந்தை, ஹஸ்பர் குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் தான் தனியாக பிள்ளை வளர்க்குறது எவ்வளோ சேலஞ்ச் இருக்கும், அதில் என்னெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிறதே நான் பார்த்தேன். என்னுடைய லைஃப்பில் பார்க்காத ஒரு பகுதி. எப்போதுமே பசங்க வெக்கேஷனுக்கு போக ஆர்வமாக தான் இருப்பாங்க, நம்மளும் ஊருக்கு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறது. ஆனால் இந்த தடவை அம்மாட்ட போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு தான் இருந்துச்சு. ஸோ டிக்கெட் போட்டு ஒரு வாரம் என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியல. ஏன்னா வீட்டில் வேலை பார்க்க, சமைக்க, பிள்ளையை பார்க்க இதுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் 1-2 நாள் வேலையை கம்மி பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். கடைசி 3 நாள் தான் பரபரப்பாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ஐடியா அப்போ தான் வந்துச்சு. பிள்ளை கையில் கிட்ட இருக்கும்போது என்ன வேலைலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசித்து ஆரம்பித்தேன். கொஞ்சமாக பொறி கையில் போட்டு கொடுத்துட்டா அமைதியாக இருப்பான். அதை சாப்பிட்றானோ இல்லையோ கொஞ்சம் அமைதியாக உட்காரட்டும்னு உட்கார வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா போன வருஷம் கொண்டு வந்த மல்லிகை ஜாமானே கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்துட்டேன். அதுவே இருந்துச்சு. இப்போ மல்லிலாம் 3 பாக்கெட் இருந்துச்சு. மிளகாய் இது கம்மியாக இருக்குது, இன்னும் 1 பாக்கெட் ஃபுல்லாக இருக்குது. அது கூட புளி பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் இருந்துச்சு. எப்போதுமே வருஷம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் போவேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் 1 பாக்கெட்டா 2 பாக்கெட்டான்னு கன்ஃபியூஷன் வந்துடும், மறந்துடும். ஸோ இப்போ வீடியோவும் எடுத்திருக்கேன் இல்லையா, எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இனிமேல் இந்த வருஷம் கொண்டு வரும்போது கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்துப்பேன். நான் இங்கே இப்போ 3 வருஷம் ஆச்சு அந்தமான் எதுவுமே மல்லி மிளகாலாம் அரைச்சதே கிடையாது. வீட்டில் பூவா பாபு தான் எல்லாமே எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் திங்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க. அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இருக்கிறத மட்டும் நான் பார்த்து செக் பண்ணிவிட்டு வச்சேன். அது கூடவே கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளைச்சன்னா, அப்புறம் மொச்சப்பயிறு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தனித்தனியாக வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேறு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முன்னாடியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இது தாளிப்புக்கு போடுவோம் இல்லையா, கறிவிடகம், அதுவுமே முடிஞ்சிருச்சு. கொஞ்சமாக தான் இருந்துச்சு. போன வருஷம் ஊரில் போடவே இல்லை நாங்கள். எல்லாருக்குமே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையே வச்சு யூஸ் பண்ணிட்டோம். இன்ஷால்லா இந்த வருஷம் இப்போ ஊருக்கு போகும்போது வெக்கேஷனில் கறிவிடகம் போடணும். நான் முடிஞ்சால் ஷார்ட்ஸில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இது மட்டும்தான் இப்போதைக்கு பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்குது. இப்போ கொஞ்சம் தூங்க போட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். என்னோடய முதல் 2 பசங்க வளர்ந்த மாதிரி கிடையாது. இவனோட உலகம் அஸ்பர் குட்டிமாவுக்கு சின்ன உலகம் தான். நாங்கள் இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, எங்கள் மச்சி வீடு, அப்புறம் அவனோட தொட்டி, அமைதியான தொட்டி, அங்கே படுத்து தான் தூங்குவான். ஏன்னா வீட்டில் எந்த சத்தமும் கேட்காது. ரோட் சைடு வீடு இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கா. ஸோ கார் பைக் சத்தம் கேட்காது. வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா வீடே அமைதியாக இருக்கும். அந்த மாதிரியே அவன் பழகிட்டான். இப்போ அங்கே ஊருக்கு போனால் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது தெரியல. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். எல்லாத்தையும் எப்படி எடுத்துப்பான் அப்படிங்கிறதும் தெரியல. போனதுக்கப்புறம் தான் பார்க்கணும். வெளியிலையும் அதிகமாக நாங்கள் கூட்டிகிட்டு போனதே இல்லை. ஏன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது சமயத்தில் மழை வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் போக முடியாது. ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் வெளியிலலாம் அதிகமாக போனதே இல்லை. அவனுக்கு வீடு நாங்கள் தான் உலகமே. நான் அதுவுமே அதிகமாக நினைப்பேன். நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும், நாங்கள் என்ன தான் பாசம் காமிச்சாலும் அவனுக்கு எல்லாரோட பாசமும் கிடைக்கணும், நிறையா இன்னுமே லேர்ன் பண்ணணும், வெளியில் போகணும் அப்படின்னு அடிக்கடி நினச்சிட்டே இருப்பேன். ஸோ அதுவுமே அங்கே போனால் தான் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுலாம் பார்க்கணும். ஷாப்பிங் அப்படின்னா பெருசாக அந்தமான்லேருந்து எதுவும் வாங்கிட்டு நான் ஊருக்கு போக மாட்டேன். எனக்கு இங்கே அந்தளவுக்கு செட் ஆகாது. ஏதாச்சும் தேவைப்படுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொருள் மட்டும்தான் வாங்குவேன். எப்போதுமே ஊர்லேருந்து இங்கே அந்தமான் வரும்போது தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவேன். இப்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. சரி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். இங்கே அந்தமான்லேயே இந்த ஒரு பேபி ஷாப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு எங்கேயாவது இருக்கான்னு தெரியல. இது ஜங்கிலிகாட் ஏரியாவில் பார்த்துருந்தோம். அங்கே போய் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா எப்போதுமே
எப்போவுமே கடைக்கு போகிறேன்னா அங்கே என்ன வாங்க போகிறோன்னு மறந்துட்டு வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. என்ன வாங்க போகிறோமோ அது மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு தான் போயிருந்தேன். எனக்கு வந்து அந்த டயப்பர் பேக் வந்து பார்த்துருந்தேன். பேக் பேக் மாதிரி போடுவோம் இல்லையா, அமேசான்லலாம் இருக்குது. ஸோ அது வந்து முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்திருக்கும். இங்கே அந்தமானுக்கு வந்து 20-25 நாள் ஆகும் டெலிவரி ஆக. இப்போ ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டெலிவரி ஆகாது. சரி இங்கே கடையில் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். ஆனால் கிடைக்கல. ட்ராவல் பேக் மாதிரி தான் இருந்துச்சு. அது வாங்கலை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலை குளிக்கும் போது பிள்ளைங்களுக்கு தலையில் மாட்டி விடுறது. அவனுக்கு கை வச்சு ஊற்றுனேன் அப்படின்னா எடுத்து விட்டுறானா. ஸோ அது கஷ்டமாக இருக்குது. அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஃப்ரூட் நிப்ளர் இருக்கும் இல்லையா, நம்ம பழம்லாம் உள்ளே போட்டால் அந்த சாறு மட்டும் தனியாக வந்துடும். ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் 2-3 ட்ரெஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அது கூட டவல் வந்து நல்லா சூப்பராக காட்டனாக இருந்துச்சு. பேபி ஷாப்பில் எப்போவுமே ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். அதுவுமே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஷூலாம் பார்த்தோம். ஷூலாம் இது வரைக்கும் வாங்கவே இல்லையா, அவன் வந்து போட்டு பார்க்கும்போதே கழட்டி கழட்டி விட்டுட்டு இருந்தான். சரி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் காரில் உட்கார வைக்கிறதுக்கே முடியல. இவங்க சொன்னாங்க ஃப்ளைட்லலாம் எப்படி சமாளிக்க போகிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை விட அவங்கக்கிட்ட போய் ஸ்டேரிங்கில் உட்காந்து ஓட்டணும் காரு, அதுதான் வந்து அழுகுவான். அதனால் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு இருக்குது. மச்சி வந்து முதல் நாளே சொல்லியிருந்தாங்க, உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்குது, வீட்டை சரி பண்ணணும், இல்லை வெளியில் போகணும் அப்படின்னா பிள்ளையை வந்து இங்கே விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவனுக்கு சைஸ் பார்க்கணுமே அப்படின்னு தான் கடைக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் மச்சி வீட்டில் இறக்கி விட்டுட்டு நம்ம போய் ஷாப்பிங் போகலாம்னா இவங்க என்னை விட உஷாராக என்னை மட்டும் இறக்கி விட்டுட்டு நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஆசிரும் அர்ஷானும் ஸ்கூல் போயிருக்காங்க. அதனால தான் காலையிலே கிளம்பிட்டோம். எங்கடா இவ சந்துக்குள்ளெல்லாம் போயிட்டுருக்காளே அப்படின்னு பார்ப்பீங்க. இங்கே அந்தமானில் இப்படி தாங்க, நிறைய கடை. அந்த ரோட் சைட் மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளே சந்து பொந்து எல்லா இடத்துலையுமே பெரிய பெரிய கடைலாம் இருக்கும். ஏன்னா இடம் வசதி வந்து கம்மி தான் இல்லையா. வீடுகளுமே இதே மாதிரி தான், சந்து உள்ளே போய் போய் தான் வீட்டுக்கெலாம் போகிற மாதிரி நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் அந்த சந்தில் நம்ம சந்துன்னு சொல்கிறோம்ல, இங்கே வந்து ஃபுட்பாத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கமாக வர்றோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வழியாக இன்னொரு சைடு ரோட்டுக்குமே நம்ம போயிடலாம். அப்புறம் 1-2 கிஃப்ட் ஐட்டமும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இங்கே அந்தமானில் கொடுக்கறது தான் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிடலாம், ஈவினிங்கில் தான் கொடுக்கணும். இது எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பேங்கிள் வந்து சில்வர் தான், வெள்ளி, சின்னதுலேருந்து பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ரிங் மாதிரியும் போட்டுக்கலாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு பீஸ் இருந்தால் நம்ம கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பீஸ் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. எனக்கு பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னே ரொம்ப ஆசை. கை மெலிசாக இருக்கா, ஸோ அதனால் நான் போட மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வாங்கணும் இல்லை யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ எனக்குமே ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா இன்ஷால்லா வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். இங்கே அந்தமானில் பொறுத்த வரைக்கும் ஜுவல் கலெக்ஷன்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மலபார், ஜோய் அலுகாஸ் அந்த மாதிரி கடைலாம் இங்கே கிடையாது. கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேர் வந்து சென்னை போயிட்டு ஜுவல்ஸ் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் வருவாங்க. நம்ம ஒன்று வாங்க போனாலும் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு தானே வருவோம். அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இருந்தேன். ரேட்டை பாருங்கள், ஷப்பா ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு. சில பேர் கம்மியாகும்னு சொல்கிறாங்க, இனிமேல் இறங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அங்கேயுமே கிஃப்ட்டு வாங்கிட்டு ஈவினிங் தான் கொடுக்க போகணும். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிடலாம்னு பக்கத்து கடைக்கு தான் போயிருந்தேன். இந்த கண்டெய்னர் இருக்குது இல்லையா, இது வந்து 5 அடுக்கு உள்ளது தான் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து 3 அடுக்கு உள்ளது, 2 அந்த மாதிரி தான் வேணும். ஆனால் அந்த கடையில் இந்த ஃபேன் மாதிரி இருந்துச்சா, இது நல்லா இருந்துச்சு. நான் அந்த சார்ஜ் போடுற ஃபேன் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இது கையில் வந்து இது வந்து சார்ஜ் போடுறது இது பார்த்துருக்கேன். கையில் இப்படி சுற்றுற மாதிரி இருக்குது இல்லையா, அதுவே நல்லா காற்று வந்துச்சு. எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று விளையாண்டுட்டு அப்புறம் நான் வாங்க போகிற பொருள் 1-2 தான். நான் எழுதிட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா வேறு எந்த பொருளும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடக்கூடாதுன்னு ஒரு உறுதியோடு தான் போயிருந்தேன். ஆனாலும் கண்ணு சும்மா இருக்காதே, எல்லா இடத்தையுமே ஒரு வேடிக்கை ஒரு ரவுண்டு பார்த்துட்டேன். இவங்க ஷாப்பிங் முடித்தோடனே கேட்குறாங்க, ஒன்று தானே வாங்க போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு. நம்ம வாங்க போகிற பொருளை வாங்கிட்டு வந்தால் சீக்கிரம் வந்துடலாம், நம்ம தான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வரோம்ல. இல்லை நான் கேட்டது கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய கடைக்கு போய் பார்த்துட்டேன். அந்த டயப்பர் பேக் பேக் வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு ஆறுதலுக்காக ஒரு ஸ்லிங் பேக் வாங்கிட்டேன். அது பார்த்தோன்னே வாங்காமல் இருக்க முடியல. நல்லா இருந்துச்சா, கலர் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவுமே வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இந்த கரண்டி வந்து பூவா கேட்டிருந்தாங்க, அம்மா கேட்டிருந்தாங்க. இந்த இருக்குது இல்லையா, இது வந்து நான் யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி 2 வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடையில் வந்து ஸ்டாக் இல்லை. அடுத்த வாரம் தான் கப்பலில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று ஸ்பூன் டைப்பில் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஒன்று வந்து 75 ரூபா, ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு.
அப்புறம் பசங்க ஒரு தடவ ட்ராவல் பண்ணும்போதும், அந்த பில்லோ வேணும் நெக்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அது இருந்தா தூங்குறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து பில்லோவா பார்க்கும்போது ரூ. 750 ரூ. 800 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அத விட எனக்கு அத வாங்கிட்டோம் அப்படின்னா, கையில தூக்கிட்டே சுத்துற மாரி இருக்கும். அதுவே வந்து இந்த மாரி ஏர் பில்லோவா இருந்துச்சுன்னா, நம்ம காத்து வந்து எடுத்து விட்டுட்டு வச்சுக்க வசதியா இருக்கும். தூக்கிட்டு போக பேக்லயே வச்சு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இத தான் தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு தான் கிடைச்சுச்சு. ஒண்ணு நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு சும்மாவே இருக்கலாம். எனக்கு உனக்குன்னு சண்டை போடுவானுங்களா, அதனால தேடி புடிச்சு இன்னொன்னு வாங்கிட்டேன். அப்புறம் ஸ்லிங் பேக்குமே வந்து ஸ்டைலாலாம் நெறையா இருந்துச்சு. இப்ப இருக்கிற நம்ம சிச்சுவேஷனுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா பிள்ளைய வச்சிருக்கும்போது எடுக்க ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்கிற மாரி தான் வாங்கியிருந்தேன். குட்டிமாக்குமே வந்து இப்போ ஆதார் கார்டும் எடுத்தாச்சு. இங்க அந்தமான்ல ஃப்ளைட் ட்ராவலுக்கு ஏதாச்சும் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாரி ப்ரூஃப் இருந்தா போதும். டொமஸ்டிக் தான் இல்லையா? பாஸ்போர்ட்லாம் தேவையில்ல. ஆதார் கார்டு எடுக்கல அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா கூட போதும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வந்து நான் பேக்கில் வச்சு ஆசிட்ட குடுத்துருவேன். சட்டுன்னு எடுக்க வசதியா இருக்கணுமேங்கிறதுக்காக குட்டிமாக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, 4, 5 கர்ச்சீஃபு, சின்னதா ஒரு பிப்பு ஏதாச்சும் சாப்பாடு குடுத்தோம் அப்படின்னா தேவைப்படும் இல்லையா? அது கூட காம்பேக்ட்டா குட்டியா ஒரு வைப்ஸ் பாக்கெட்டும் வச்சுட்டேன். அதோட சின்னதா ஒரு விளையாட்டு ஜாமான். அதிகமா சவுண்டு வராத மாரி. எப்போதுமே இந்த மாரி நான் ஒண்ணு பேக்ல வச்சிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பிள்ளைய வச்சுக்கிட்டே பார்த்துருவேன். ஸ்கூல் விட்டு வந்தோனயே ஒரே சந்தோஷம். டெய்லி வந்து கவுண்ட் டவுன் பண்ணுறது தான் வேலை. இன்னும் 5 நாள் இருக்குது, 4 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது. இதே மாரி தான் சொல்லிகிட்டே இருப்பானுங்க. பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்க சொல்லிவிட்டு மிச்ச வேலையெல்லாம் நான் பார்ப்பேன். அதோட முந்தின நாள் வந்து சொல்லி வச்சு வஞ்சர மீன் வாங்கியிருந்தாங்க. ஒரு 3 கிலோ கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த அந்தமான் கடல் வஞ்சர மீன் வந்து பண்டாரவடை போக போகுது. நான் இதுவரைக்கும் மீன்லாம் ஊருக்கு கொண்டுட்டு போனதே கிடையாது. போன தடவ பூவா பாப்பு இங்கே வந்திருந்தாங்களா, அப்போ வந்து மீன் கொண்டுட்டு போனாங்க. இங்கே உள்ள மீன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்தமான்ல மீன் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் நம்மளும் சொல்லி வச்சுருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் மீன் கொண்டுட்டு போகிறது. இதுவே வந்து ஒரு 3 கிலோ இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக மீன் எடுத்து ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா, சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கொஞ்சமாக ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம். மீதியை வந்து மசாலா பெரட்டி ஃப்ரீசரில் வச்சிடலாம். முதல் நாளே வச்சா தான் நல்லா ஐஸ் பிடிச்சு நல்லா அந்த இறுக்கமாக இருக்கும். ஸோ மசாலான்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு அது மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் எல்லாத்துலேயும் மசாலா பெரட்டிட்டேன். இங்கே இறாலுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுவுமே வாங்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் க்ளீன் பண்ணணுமே, அதை பிள்ளைய வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே பூவா வந்து வேணாம், நீ பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதன்னு தான் சொன்னாங்க. அப்படியே வாங்குறதா இருந்தால் கூட 1, 2 கிலோ வாங்க, அதிகமாக வாங்காத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து அதெல்லாம் கொண்டு போனால் ஒன்றுமே இருக்காது, கொஞ்சம் அதிகமாகவே கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோ மாதிரி வாங்கியிருந்தாங்க. நானே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக மீன் கொண்டுட்டு போகிறது. இங்கேருந்து பிரித்து வைக்கும்போதே என்ன பண்ணிட்டேன், அலுமினியம் ஃபாயில் கவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பீஸ் தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். ஏன்னா அங்கே போய் பிரித்து கன்ஃப்யூஸ் ஆக வேணாமேன்னு. பையில வந்து உடையாமல் அந்த நேராக வச்சுட்டு ஸ்வீட் பாக்ஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். அதில் வச்சு அதை மூடி வந்து கவர் பண்ணிட்டேன். அந்த பாக்ஸில் எந்த அளவு கொள்ளுமோ அது மாதிரி தான் வச்சேன். உள்ளுக்குள்ளே ஒரு பயம், கரண்ட் போயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது, நல்லா ஐஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஃப்ரீசரை அத்தனை வாட்டி திறந்து பார்த்துருக்கேன். நல்லா இறுகி இருக்கா, ஐஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, நீ திறந்து பார்த்துட்டே இரு, அது எப்படி கூலிங் ஆகும் அப்படின்னு. நல்லா ஹை கூலில் ஃப்ரிட்ஜை வச்சுட்டு அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது, லக்கேஜில் தான் வைக்கணும். எடுத்து வைக்கும்போது ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிடுவேன். இன்ஷால்லா அந்தமான் வந்தால் உங்களுக்கு சீ ஃபுட் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும். ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே அந்த உடச்சிராம பத்திரமா எடுத்து வச்சதில் மொத்தம் 4 பாக்ஸ் வந்துச்சு. அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இந்த மாதிரி பல வேலை போயிட்டுருக்கும்போது இது ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஸ்ட்ரோலர் வந்து அலோவ் பண்ணுவாங்களா, இல்லை லக்கேஜில் போட சொல்லுவாங்களா, ஹேண்ட் லக்கேஜுக்கு கொடுப்பாங்களா என்னன்னே தெரியாமல் ஒரு குழப்பமாக இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஸ்ட்ரோலர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து வைக்க போயிட்டேன். பேக் பண்ணலை. இப்போதைக்கு என்னென்ன தேவையோ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பேக் பண்ணலாம். ஏன்னா பேக் பண்ணிவிட்டு அதில் சரியாக வரலன்னா திரும்ப திரும்ப எடுத்து அது 2 வேலையாக போகுது இல்லையா. ஸோ அதனால் என்னென்ன யார் யாருக்கு தேவையோ எல்லாத்தையுமே நான் மடித்து வச்சுட்டேன். மடித்து வைக்கும்போது இந்த மாதிரி கூறுகளாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்றா பக்கத்தில் அடுக்கி, இந்த மாதிரி நம்ம அடுக்கி ட்ராலியில் வைக்கணும். நான் வைக்கும்போது காட்டுறேன்.
4 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமே. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டேன். இந்த தடவ கம்மியா தான் ட்ரெஸ் எடுத்துட்டு போனேன். ஏன்னா போன தடவையே பாப்பு சத்தம் போட்டாங்க. அங்கேருந்து வரும்போது நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன்னா, ட்ரெஸ்ஸு அப்புறம் மத்த ஜாமான்லாம் வாங்குவேன். இங்கேருந்து நெறையா கொண்டுட்டு போனேன் அப்டின்னா, பேக் பண்ண கஷ்டமா இருக்கு. அந்தமான் பொறுத்தவரைக்கும் ஒரு ஆளுக்கு 1 லக்கேஜ் 15 கிலோ தான் வைக்கலாம். அந்த 15 கிலோவ 2ஆலாம் வைக்க முடியாது. ஒரே ஒரு லக்கேஜ்ல தான் வைக்கணும். அதனால வீட்ல போட்டுக்க ஒரு 4, 5 செட்டு, வெளியில போனா ஒரு போட்டுக்கிற மாரி ஒரு 4, 5 செட்டு. அந்த மாரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எடுத்து வச்சேன். குட்டி பாக்கு வந்து சோப்பு, ஷாம்பு, பவுடர் எல்லாமே இருந்துச்சு. அதுவும் வந்து கிஃப்ட் பேக்ல வரும் இல்லையா? குட்டி குட்டியா காம்பேக்ட்டா இருந்துச்சு. சரி எதுக்கு அங்க போய் வேற வாங்கிக்கிட்டுன்னு ஒண்ணு ஒண்ணு வச்சுக்கிட்டேன். அப்புறம் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இருக்கேன்னு ஒரு டப்பா வச்சிருக்கேன். அப்புறம் ட்ராவல்ல தேவைப்படுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா பசங்களுக்கு, அது எல்லாத்தையுமே தனியா செட்டா எடுத்து வச்சுட்டு, எனக்கு வந்து மேக்ஸினாலும் ஒரு குர்தா செட்டு 3 அந்த மாரி தான் வச்சிருக்கேன். அப்புறம் ஷால் வந்து ரிவ்யூக்கு வந்ததெல்லாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இப்போ ஊர்ல என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஊருக்கு போய் பார்த்தா தான் இன்ஷா அல்லாஹ் தெரியும். அதே மாரி அபாயாவும் வாங்கணும். இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு போய் தான் வாங்கணும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த மாரி செட்டு செட்டா வச்சுக்கிட்டேன். ஏன்னா குட்டிமா ட்ரெஸ் இன்னுமே துவைச்சு காயுது. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ணேன். பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆன் பண்ணாமயே பேக் பண்ணிட்டேன். ஆம், அடுக்கி அடுக்கி நான் வீடியோல காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சா தான் நமக்கு நெறையா வைக்கலாம். இந்த ஒரு பெரிய ட்ராலிலேயே எனக்கு, ஆசிருக்கு, அர்ஷானுக்கு வச்சுட்டேன். அந்த அளவு தான் நான் ட்ரெஸ்ஸே எடுத்து வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கிற மெத்தட் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாரி நீங்க அடுக்கி வச்சீங்கன்னா, நல்லா நெருக்கி நெருக்கி ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் குட்டிமாக்குள்ள ட்ரெஸ் வந்து இப்போ ஊர் பக்கம் வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் அதிகமா வீட்ல ரஃப்யூஸ்க்கு போட்டு விடுவேன். இது வந்து இங்க அந்தமான்ல இருக்கிறவங்கலாம் ஏசி ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள அந்த ஓட்டை ஓட்டையா இருக்கும் இல்லையா? நல்லா காத்தோட்டமா ஃப்ரீயா இருக்கும் பிள்ளைக்கு. அஸ்பர் குட்டி ட்ரெஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ராலில எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். அந்த 2 ட்ராலி மட்டும் தான் இருந்துச்சா, அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு எனக்கும் இவங்களுக்கும். அப்புறம் கடகடன்னு என்ன பண்ணோம், எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு பேக்ல மாத்திட்டு, அந்த ட்ராலில எக்ஸ்ட்ராவா வீட்ல இருந்த அந்த சட்டி, பானை எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் அதிகமா தான் கொண்டுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து நான் இன்னுமே யூஸ் பண்ணவே கிடையாது. இதே மாரி இன்னும் கொஞ்சம் அதிகமாவும் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவ ட்ராவல் பண்ணும்போது கொண்டுட்டு போய் ஊர்ல சேர்த்துரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். வைக்கும்போதே உள்ளுக்குள்ள இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் துணிமணியெல்லாம் தம் பண்ணி வச்சாச்சு. வெயிட்டு போட்டு பார்க்கும்போது, இதுவே 40 கிலோ கிட்ட தாண்டிருச்சு. இதுக்கப்புறம் 3 கிலோ மீன் வேற இருக்கே! நம்ம கையில வந்து ஹேண்ட் லக்கேஜ் பெருசா இல்ல. சரி இந்த தடவையும் ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கும். போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வச்சிருந்தோம். எல்லாத்தையும் காலையில முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு. அதோட வெயிட் பார்க்கும்போதே எங்க வெயிட்லாம் பார்த்துட்ருந்தோம். பிள்ளைங்க பார்த்தாங்க. அப்புறம் நான் பார்த்துட்ருந்தேன். நான் வந்து 61 கிலோ கிட்ட இருக்கேன். இன்னும் 2, 3 வருஷத்துக்கு இந்த 61 கிலோலேருந்து மேல கூடவும் கூடாது, கீழ இறங்கவும் இறங்காது. பார்க்க மெலிசா தான் இருப்பேன். போன் வெயிட்டா இருக்கும். நம்ம வந்து டயட்ல கிடையாது. வெயிட் லாஸ் ரெசிபிலாம் ட்ரை பண்ணணுன்னே இல்ல. நல்லா சாப்பிடுவேன். ஆனா வெயிட் வந்து அந்த அளவுக்கு ஏறாது. ஆனா இந்த தடவ ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஊர்லேருந்து வரும்போது 65 கிலோ இருக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு ஏறாது. ஒரு 62 ஏறுனா கூட போதும். ஆனா டார்கெட் 65ன்னு வச்சிருக்கேன். நான் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு போட்டு காட்டுறேன். இப்போ அஸ்பர் பிறந்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு வெயிட் ஏறல. நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது என்ன வெயிட்ல இருந்தேனோ, அதே வெயிட் தான் இப்போவும் இருக்கேன். எனக்கு வந்து என்னன்னா, கையிலலாம் கொஞ்சம் வெயிட் போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நெனப்பேன். ஒரு வேளை வெயிட் இன்க்ரீஸ் ஆனா கையில வெயிட் போடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அதனால இந்த வருஷம் வெயிட் போடணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு போறேன். பார்க்கலாம். எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நெனப்பாங்க. நம்ம வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிட்ருக்கோம். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வண்டு வர்ற மாரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? கிச்சன்ல போயிட்டு அப்புறம் இட்லி அரிசி, துவரம் பருப்பு, உளுந்து இந்த மாரி ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். சிறுதானியம்லாம் வாங்கி வச்சிருப்பேன். வரகரிசி, தினை அரிசி அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிட்டு 2 மாசமா வந்து மளிகை ஜாமான் வாங்குறதே கம்மி பண்ணியாச்சு. ஏன்னா ஊருக்கு போற மாரி இருக்கும்போது நம்ம மொத்தமா பல்கா வாங்க வேணாம். அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாரி வாங்கிக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கிட்டு இருந்தோம். அதனால மேக்ஸிமம் நெறையா பாக்ஸ் வந்து இங்க காலியா தான் வச்சிருக்கேன் நானு. ஸோ இருக்கிறத பாதுகாத்துட்டு போலாம். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, மீதி இருக்கக்கூடிய அந்த மசாலா டப்பா,
மற்றபடி கண்டெய்னர் பாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கண்டெய்னர் உள்ளேயும் ஒரு பெரிய பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஒன்று ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதுவே தூசி ஆகும். மொத்தமாக நம்ம வச்சுட்டோம்னா ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் அந்த தூசிலாம் இல்லாமல் இருக்கும். எப்படி இருந்தாலுமே ரிட்டர்ன் வந்து கிச்சனை ஃபுல் டீப் க்ளீனிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பாரமாக இழுத்துக்க வேணாமேன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒதுங்க வச்சிட்ருந்தேன். இந்த தடவை நான் ஒதுங்க வைக்கும்போது தான் இவங்க கிட்ட இருந்து பார்க்குறாங்க. பிள்ளைய வச்சுக்கிட்டு நின்னாங்களா, "இவ்வளோ இது ஒதுங்க வச்சு சரி பண்ணிட்டா ஊருக்கு போறேன்" அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. "அப்படி ஊருக்கு போகணுமா? இங்கேயே இருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைய விட்டுட்டு இருக்க வேணான்னு இதையே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். கண்டிப்பாக எனக்கு இந்த வருஷம் ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 5, 6வது மாதம்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாக இருந்துச்சு. தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவன் தூங்குறதே நைட்டு லேட்டாக தூங்குவான். அதோட காலையில் எந்திரிச்சு பிள்ளைங்கள ஸ்கூல் அனுப்பணும். டே டைம்லேயும் சுத்தமாக தூங்க முடியாது. அந்த டிப்ரெஷன்னால என்ன ஆச்சுன்னா, எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழுகிறது, கத்துறது, பிள்ளைங்க சின்ன சின்ன தப்பு செஞ்சால் கூட அது பெருசு பண்ணி பேசுகிறது, அதெல்லாம் வந்து எனக்கு இருந்த சேஞ்சஸ் என்னாலேயே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் கொண்டுட்டு வந்தது தான் யூடியூப்பில் வீடியோஸ், ஷார்ட்ஸ்லாம் வந்து ரெகுலராக போட ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலை. எனக்கு வீடியோ போடும்போது, வீடியோ எடுக்கும்போது, அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை பார்க்குறது, சப்ஸ்கிரைபர் வந்து ஏறிட்டே இருக்கும்போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஸோ அதில் வந்து கவனம் அதிகமாக செலுத்த ஆரம்பிக்கும்போது அந்த டிப்ரெஷன் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளை ஊற ஆரம்பித்தான் பாருங்கள், 6வது மாதம் 7வது மாதம்லாம். ஸோ அப்போ வந்து சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒரு பக்கம் எடுத்து வைக்க வைக்க தலை சுற்றுதே, வளர்ந்துக்கிட்டே இருக்க வேலைன்னு சொல்லிட்டு டீ போடலான்னு இந்த பக்கம் வச்சேன், அது அப்படியே பொங்கி ஊற்றிருச்சு. ஸோ அதை அப்படியே விட்டுற முடியுமா? அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு டீ வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். எனக்கு வேலையே ஓடவே இல்லை. ஏன்னா ஒரு நாள் 2 நாளே எடுத்து வைக்கணும் அப்படிங்கும்போது டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ டீ குடித்தா தான் அடுத்த வேலை ஓடும் அப்படின்னு போட்டு வச்சுட்டேன். என்ன பேசிகிட்டு இருந்தோம், ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து இந்த பிள்ளை ஊற ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நிறையா சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னுமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, சில நேரம் ரெஸ்ட் ரூம் போக கூட நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ தான் நினச்சி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த அனுபவம் புதுசு இல்லையா? ஸோ தனியாக பிள்ளை வளர்க்கும்போது வேலைக்கும் போகிறாங்க சில பெண்கள், வீட்டில் பிள்ளைங்களையும் வளர்க்குறாங்க, வேலையும் பார்க்குறாங்க. அப்போது அவங்கெல்லாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுவாங்க, இன்னுமே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்ல அப்படின்லாம் நினச்சி பார்ப்பேன். நிறைய நாள் வந்து புலம்பி தள்ளிகிட்டே இருப்பேன். இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நைட்டு இவங்கள்ட்ட புலம்புவேன், பிள்ளைங்கள்ட்ட சொல்லி புலம்புவேன், அக்கம் பக்கம்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும், எந்த சூழ்நிலையிலையும் நான் கிவ் அப் பண்ணதே கிடையாது. என்னால் வேலை பார்க்க முடியல, பிள்ளைங்கள பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் உட்கார்ந்ததே கிடையாது. எவ்வளோ எஃபர்ட் என்னால் போட முடியுமோ போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனாலும் நானும் மனுஷி தான் இல்லையா? எனக்கும் வலிக்கும்ல. ஸோ வெக்கேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஊருக்கு போயே ஆகணும். அந்த ஊருக்கு போய் கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிட்டு வந்தால் தான் அடுத்த வருஷம் ரொட்டீன் வந்து என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி, எப்படா வெக்கேஷன் வரும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தேன். நாங்களும் கவுண்ட் டவுன் பண்ணி தான் எண்ணிட்டே இருந்தோம். இன்னும் 10 நாள், 1 வாரம், 8 நாள், 7 நாள் அப்படின்னு. ஆனால் இதுவே ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா எப்படி நாள் ஓடுதுன்னே தெரியாது. சரசரன்னு ஓடிட்டு திரும்பி ஊருக்கு இங்கே அந்தமான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஓகே தான். நான் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் அந்த சார்ஜ் ஏற்றிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு எப்போதுமே நான் நினைக்கிறது, நம்ம ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது, முடியலேன்னு இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் எனக்கு எப்போதுமே இருக்கும். அது இப்போன்னு கிடையாது, எல்லா நாளுமே நான் நினச்சிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய சுறுசுறுப்புக்கு காரணம்னு நினைக்கிறேன். சும்மா உட்காந்துட்டேன் அப்படின்னா தான் எனக்கு ஏதோ செய்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் எப்போதும் இப்படியே ஆக்டிவாக இருக்கணும். இதுதான் இறைவன்ட்ட துவா செய்வேன். பிடிக்காத வேலையை யாருக்காகவும் செய்ய மாட்டேன். அதுவே பிடிச்ச வேலைன்னா எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் நினச்ச அளவுக்கு ஓரளவு கிச்சன் வந்து நீட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. ஏன்னா போன தடவை அட்டைப்பெட்டியில் வச்சுட்டு போய் அதையுமே திரும்பி எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. தூசி மட்டும் ஆக வேணாமே அப்படின்னு இப்படி கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா பூசண மாதிரி வந்துடுது. இந்த தடவை பார்க்கலாம் போயிட்டு வந்து எப்படி இருக்குது கிச்சன் அப்படின்னு. இவங்க சமையல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு தெரியாது எதுவுமே. ஸோ அதனால் நான் எப்படி வச்சுட்டு போகிறேனோ அதே மாதிரி தான் கிச்சன் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் அந்தமான் வரும்போது இந்த கிச்சன் பார்ப்பீங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா பேக்கிங்கும் ஒரு பக்கம் முடிச்சுட்டேன்.
வெக்கேஷன் ஹோம்ஒர்க் குடுப்பாங்கன்னு பிள்ளைங்க நோட்டு புக்கு வேற கடைசியில எடுத்து வச்சுட்டாங்க. வெயிட் எப்படி இருக்குமோ தெரியல. எப்போதுமே சரி இந்த மாரி 2 பை எக்ஸ்ட்ராவா வச்சிருப்பேன். வெயிட் அதிகமாச்சுன்னா நோட்டு புக்க எடுத்து கையில கொண்டு போயிரலாம் ஹேண்ட் லக்கேஜான்னு. அப்புறம் பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஃப்ளைட்லலாம் எதுவுமே குடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்புறம் 2 ஆப்பிள் வந்து உப்பு தண்ணீல போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் பாக்ஸில எடுத்து வச்சுப்பேன். பனானா கேஸ் வந்து கடையில பார்த்தேன், கிடைக்கல. ஏன்னா அஸ்பர் குட்டிக்கு வந்து வாழைப்பழம் குடுத்தா கூட போதும். ஸோ, அதனால நான் ஐஸ்கிரீம் பாக்ஸில இந்த மாரி மூடி பக்கத்தில ஓட்டை போட்டு வச்சிருக்கேன். வாழைப்பழம் வச்சுக்கிறதுக்கு. கண்டெய்னர் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 3 அடுக்கு வந்து கிடைச்சிச்சு. ஃபார்முலா மில்க் வந்து இப்போ 7 மாசத்துக்கு மேல ஒரு தடவ மட்டும் குடுப்பேன். நான் ஃபீட் பண்றது நிப்பாட்டல. கரெக்ட்டா மாவு அளந்து இந்த மாரி போட்டு வச்சுட்டோம் அப்டின்னா, பாட்டில்ல டைரெக்ட்டா மாவ போட்டுட்டு, சுடு தண்ணி போட்டு நல்லா குலுக்கிட்டு, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்துக்கிறது. ஆனா ரொம்ப கஷ்டம். பேருக்கு தான் எடுத்து வைக்கிறேன். அவன் குடிக்க மாட்டான் அந்த அளவுக்கு. இந்த பாட்டில்ல பாதி குடிக்கிறதே பெரிய விஷயம். அதுவே நான் கஷ்டப்பட்டு பழக்கியிருக்கேன். 7 மாசத்துக்கு மேல ஒரு நாளைக்கு ஒரு தடவ ஃபார்முலா மில்க் வந்து குடுத்துட்ருக்கேன். காலையில எந்திரிச்சு மீனுமே நல்லா டேப் போட்டு எடுத்து வச்சாச்சு. காலையில ஒரு 5 மணி எல்லாரையும் எழுப்பி ரெடியாக்கி உட்கார வச்சாச்சு. அடுத்து வரக்கூடியது உங்களுக்கே தெரியும். ட்ராவல் விலாக் தான். ஆனா இந்த முறை எங்களுக்கு அனுபவம் புதுசு, பயணமும் புதுசு, நாங்க போற இடமும் புதுசு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும் தான் அடுத்த வீடியோ குடுக்கணும்னு எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்த உங்களுக்கு தேங்க் யூ.